ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு விலாக் வீடியோ. நான் வந்து நாகர்கோவிலேருந்து திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியில் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு பௌர்ணமி பூஜைக்காண்டி ஒரு 4 ஃபேமிலியாட்டு சேர்ந்து போனோம். அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு விஐபி இருக்காங்க, அவங்களையும் பற்றி சொல்கிறேன். நாங்கள் நாகர்கோவிலேருந்து கிளம்பும்போது நைட்டு வந்து ஒரு 7:30 8 o'clock ட்ரெயின் கிளம்பிச்சு. நாங்கள் அங்கே திருச்சி ஜங்ஷனில் ரீச் ஆகும்போது காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நல்ல ஒரு பயங்கர குளிர் ஒரு பக்கம். அந்த இடம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. பட் நல்லா மழை பெஞ்சதுனால குளிர் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ஜங்ஷனில் பாருங்கள், இந்த ரவுண்டானால் தேசிய கொடியோட கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கலர்ஸை வந்து அழகாக இது பண்ணியிருந்தாங்க, லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அசோக சக்கரா குட்டியாக இருந்ததுனால அது தெரியலை. நான் தள்ளி இருந்து எடுத்தேன். அந்த பறவைகளோட சவுண்டு, காலையில் கோழி கத்துறது, சேவல் கத்துறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. செமையாக இருந்தது அந்த கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அப்படின்னு நான் ஒன்றுனா சொல்கிறேன். பௌர்ணமி பூஜை மாதந்தோறும் போக முடியாது, கிடைக்கிற நேரம் போவோம். இப்போ ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருச்சி ஜங்ஷன்லேருந்து துறையூர் பஸ் ஏறி போனோம். அங்கே போனால் எங்களுக்கு 3rd floorல் ரூம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த இடம். அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு இருக்கும். நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி இங்கே ஃபீல் ஆகும். ரூம் சூப்பராக இருக்கும். இப்போ பில்லோ, பெட்ஷீட்டு, பாயெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தங்குறது எல்லாம் ஃப்ரீ தான், எந்த செலவுமே கிடையாது. 3 நேரம் அன்னதானம் உண்டு. அழகாக சாப்பிட்டுட்டு நமக்கு இங்கே எந்த செலவுமே கிடையாது. அன்னதானத்துக்கு நம்மளாம் முடிஞ்ச ஏதாவது கொடுக்கணுன்னா நம்ம கொடுக்கலாம். மற்றபடி ஃப்ரீயாகிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே மெயின் அதுதான். அந்த பால்கனியில் வந்து பாருங்கள், அந்த துறையூர் அந்த வியூவே, திருச்சி வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில். இது வந்து காலையில் கரெக்டாக ஒரு 7:30 இருக்கும் இந்த டைம் வந்து எடுத்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பிளேட்டில் வந்து அரிசி, தானியம்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் வருது, பறவை, மயில், அப்படி நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடுங்கிறதால போட்டிருந்தாங்க. அதே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது வந்து அத்தனை சித்தர்களும் வாசம் பண்ணக்கூடிய ஓங்காரக்குடியில். இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான கொள்கைகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதுக்கப்புறம் அன்னதானம். முழுக்க அன்னதானம் நம்மளால் முடிஞ்சு நம்ம கையால் செஞ்சு ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் அதோட கொள்கைகள். இங்கே வந்து பாருங்கள், அங்கே என்ன அறப்பணி நடக்குங்கிறத இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. இலவசமாக கிராமந்தோறுமே சாப்பாடு செஞ்சு இங்கேருந்து கூடியிலேருந்து சாப்பாடு பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. பசியோடு இருக்கிற மக்களை தேடி போய் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால், பசும்பால் கொண்டு கொடுக்குறாங்க. நிறைய அப்புறம் வாயில்லா ஜீவன்களுக்கு புல் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, தடைபடாமல் நடந்துகிட்ருக்கு. இதுதான் சாப்பாடு பண்ணக்கூடிய இடம். இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அப்பப்போ வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. லிஃப்ட் வசதி உண்டு. கீழே இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்க ஏற முடியாதுங்கிறவங்களுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருந்தும் சாப்பிட்டுக்கலாம். கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே வந்து நாங்கள் போய் சாப்பிட்டோம். இங்கே வந்து முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு கதவே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு இடம்னா அது கதவு இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து கதவே கிடையாது. ஓப்பன் பிளேஸ் தான். நம்ம யாருனாலும் உள்ளே வரலாம், போகலாம், கட்டுப்பாடே கிடையாது. இங்கே முழுக்க அன்னதானம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி சித்தர்களோட நாமத்தை சொல்ல அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம போகும்போதும் சமைக்கும் போதும் எல்லா இடத்துலையும் அவங்க நாமத்தை சொல்லும்போது அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளே ஃபீல் ஆகும், நம்மளே உணர முடியும். இங்கே நிறைய வண்டிகள் இருக்குது. இந்த வண்டிகள் மூலியமாக தான் சாப்பாடெல்லாம் அன்னதானம்லாம் வெளியே கொண்டு போகப்படுது. அதுக்கப்புறம் பெருமாள் மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. கொண்டு போய் நிறைய குரங்குகள் உண்டு. அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆளே கிடையாது. அந்த மலை மேலே போய் டெய்லி சாப்பாடு தண்ணியும் கொண்டு வச்சுட்டு வராங்க. அந்த குரங்குகளுக்கு இங்கே உள்ளது தான் சாப்பாடு. அவ்வளோ ஒரு அன்னதானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பசியோட, வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் குருநாதரோட கொள்கைகள். அவங்க அதன் வழி நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். உண்மையிலே இங்கே பாருங்கள், இது வந்து புக் ஸ்டால் போக நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சு இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பணமும் அன்னதானத்துக்கு தான். முழுக்க ஆர்கானிக்கில் உள்ளது. நான் வந்து இங்கே வந்தேன்னா நான் முக்கியமாக வாங்கக்கூடியது வந்து நாட்டு சர்க்கரை வாங்குவேன், ஆவாரம்பூ டீ அது வாங்குவேன்,
ஏன்னா அத்தைக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால வந்து நாங்கள் எல்லாருமே அதை குடிப்போம். ஆவாரம் பொட்டி வாங்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த திணை அரிசி வரகரிசியில் செஞ்ச பிஸ்கட்ஸ்லாம் விற்கிறாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் எனக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் பிடிக்கும். இங்கே வந்து அது ரொம்ப மறக்காமல் வாங்கிட்டு போவேன். அது அவ்வளோ இது எல்லாமே எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுன்னு இருக்கும். அப்புறம் செம்பருத்தி பூட்டி இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து வேணும்னா கொரியர் நம்ம மணி சென்ட் பண்ணால் அவங்க கொரியர் கூட பண்ணுவாங்க. அந்த வசதியெல்லாம் இருக்குது. இங்கே யூடியூப்பில் போய் ஓங்காரக்குடில்னு போட்டாலே வந்துடும், அரங்கர் டிவி போட்டாலே வந்துடும். அவங்க எங்கள் ஆசான்ஸ் பண்ண ஸ்பீச் எல்லாம் அதில் இருக்கும். அதை கேட்கும்போது நமக்கே தோணும், அப்போ நம்ம வந்து இந்த பிறவியில் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம செஞ்ச பாவ புண்ணியம்லாம் நம்மளை உணர வைக்கும். இங்கே இந்த புக் ஸ்டாலில் இருக்கிற அண்ணன்மார்ட்டெல்லாம் கேட்டுட்டு அவங்களையும் சேர்த்து வீடியோ எடுக்க கூப்பிட்டோம். அந்த ஐயா வந்தாங்க, அவங்களையும் நிற்க வச்சு அவங்களையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தோம். உண்மையிலே இங்கே உள்ளவங்கெல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவ்வளோ அழகாக அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்தவங்கள உபசரிக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம தமிழர் பண்பாடு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் அவ்வளோக்குள்ளே கேட்டு நம்மளை உபசரித்து சாப்பாடை கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு தாய் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ ஃபீல் இருக்கும், எனக்கு அந்த ஃபீல் இங்கே வந்தால் கிடைக்கும். அவ்வளோ இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஐபி பற்றி நான் சொல்லணும். அவங்க வந்து அடிக்கடி இங்கே வருவாங்க, ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க ஃபேமிலியோடி. நான் அவங்கள நிறைய திருப்பி நான் பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன். இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க யாருன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு வாங்க. ஒரு டைம் நம்ம பிறவி பலன் ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து என்ன பிறப்புக்காக என்ன நோக்கத்துக்காக இந்த பிறவி எடுத்தோன்னு ஸோ அதை வந்து உணர முடியும். அந்த விஐபி யாரும் இல்லை, நம்ம மகாநதி சங்கர் அண்ணா வந்து வருஷந்தோறும் ஃபேமிலியோடு வந்துட்டுருக்குறாங்க. அடிக்கடி பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் அண்ணாவோட ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிது. அண்ணாட்ட கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அதுமாதிரி நிறைய 4 ஃபேமிலியாக சேர்ந்து போனோம்ல, எல்லாருமே சேர்ந்து அண்ணா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு வில்லன் ஆக்டர் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படி கிடையாது. அண்ணா உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு, ரொம்ப ஜாலியான டைப்பு. இங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணாவோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வாய்ப்புகளும் கிடச்சிருக்கு. அண்ணாவும் சைவத்தை கடைப்பிடித்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணா. இனி அடுத்த பகுதி வந்து கொல்லிமலை கோம்பையில் போய் எடுத்திருந்தோம். அது இதை விட சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ அடுத்து வருது. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.